Welcome students, Standard 7, Subject Social Science, Economics, Unit 1, Topic Production. Today we see about the lesson Productions. Production ஓட meaning என்ன, types of productions என்னென்ன, அதோட factors எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனில். இப்போ வந்து ஒரு பிக்சர் கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்க்கில் ரெண்டு கேர்ள்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு அங்கிள் ஒருத்தர் வந்து வர்றாரு. அவர் வந்து இந்த கேர்ள்ஸ் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாரு. என்ன கொஸ்டின்னா, டியர் சில்ட்ரன்ஸ், do you know what are the products produced from the sugar cane? சுகர் கேனால் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட் என்னென்ன, பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ரெண்டு சில்ட்ரன்ஸும் அங்கிள் தே ப்ரொடியூஸ் சுகர் கேன்லேருந்து சுகர் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுகர் எப்படி கிடைக்கிது அப்படின்றத பற்றி அங்கிள் வந்து இந்த ரெண்டு சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. பாருங்கள். He began saying, sugar cane is produced in agricultural field. சுகர் கேன் வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு மூலியமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. This is the primary production. To get sugar, அந்த ப்ரொடக்ஷனில் வந்து 3 types of productions இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து primary production, நெக்ஸ்ட் வந்து secondary production, நெக்ஸ்ட் வந்து tertiary production. இந்த 3 ப்ரொடக்ஷன்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ப்ரைமரி ப்ரொடக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, சுகரை வந்து வாங்கி ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வாங்கி ஃபேக்ட்ரிஸில் உள்ள மிஷினில் சுகரை வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்லேருந்து வாங்கி அந்த ஃபேக்ட்ரிஸில் உள்ள மிஷினில் போட்டு சுகரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நோன் அஸ் செகண்டரி செக்டர். சுகர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை தான் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜென்ரலி டிஸ்கிரைப்ட் as மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் இன் த டெரிட்டரி செக்டர்ஸ். நிறைய நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதில் டெரிட்டரி செக்டர்ஸ்லையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முழுமையாக முடிச்சு கொடுக்குறது தான் வந்து டெரிட்டரி செக்டர்ஸ். அந்த கன்சியூமருக்கு போய் சேர்ற இதை தான் வந்து இப்போ வந்து விற்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தால் வாங்குறவங்க, இப்போ கன்சியூமர்னால் வாங்குறவங்க, விற்கிறவங்க வந்து ப்ரொடியூசர் தான் வந்து கன்சியூமர்கிட்ட வந்து முழுமையாக கொடுக்க முடியும். அதுக்கு இடையில வரக்கூடிய செக்டர்ஸ் தான் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர். இது மூணுலையும் வந்து உருவாக்குனா மட்டும்தான் அது வந்து கன்சியூமருக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட் ட்ரேடர்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் என்னென்னலாம் இடைப்பட்டவங்க இருப்பாங்க, ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, பேங்கிங் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், இன்னும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Production is the process of changing the raw materials into finished product. ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு ரா மெட்டீரியலை உருவாக்கி அதை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் முழுமையாக முடித்தா மட்டுமே கன்சியூமருக்கு வந்து அது போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் இத இன்புட். எதெல்லாம் வந்து இன்புட்டாக இருக்குது ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் சுகர் கேன், மிஷினரி, லேபர்ஸ். சுகர் கேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து உருவாக்குறதுக்கு, சுகரை உருவாக்குறதுக்கு மிஷின்ஸ் தேவை, அதுக்கான லேபர்ஸ் தேவை, இன்னும் எக்ஸெட்ரா இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டுமே என்ன ஆகும், கன்சியூமர்ஸ்க்கு சுகர்ன்ற அவுட்புட் வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் கேனுன்ற இன்புட் இருந்தால் தான் சுகர்ன்ற அவுட்புட் போய் சேரும். அதுக்கு இடைப்பட்ட இதில் இருக்கிறதா என்னது, இந்த செகண்டரி ப்ரொடக்ஷன், டெர்ஷரி ப்ரொடக்ஷன், இது எல்லாமே. Now let us learn about production and the various factors are included in production like land, labor, capital and entrepreneur and its characters in detail. போக போக வந்து இது எல்லா ப்ரொடக்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். There are two main activities in an economy, production and consumption. எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பொருளாதாரத்தில் வந்து ரெண்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து கன்சப்ஷன். ப்ரொடக்ட் பண்ணணும், அதை வந்து சேல் பண்ணணும். இது ரெண்டும் தான் வந்து எக்கனாமி. உருவாக்குறத வந்து விற்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கணும். ஒன்று வந்து ரெண்டு பேருமே வந்து சிமிலராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரொடியூசர், இன்னொன்று வந்து கன்சியூமர். ஒன்று விற்கிறவங்க, இன்னொன்று வந்து வாங்குறவங்க. வெல்பீயிங் இஸ் மேட் பாசிபிள் பை எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன். இவங்க ரெண்டு பேருமே வந்து இருந்தால் தான் ஒரு எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பை த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனில் தான் வந்து ஒரு பொருளை வந்து ப்ரொடியூசரும் விற்க முடியும், கன்சியூமரும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ட்ராக்ஷன் கன்சியூமர்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் இன் டூ ரோல்ஸ், போத் ஆஃப் விச்
generate well-being. Consumers can be both customers of the producers and suppliers to the products. The customers' well-being arises from the commodities they are buying and the suppliers. Well-being is related to the income they receive in compensation for the production inputs they have delivered to the producers. இப்போ வந்து ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் வந்து இடையில உள்ள இன்ட்ராக்ஷன் எப்படி அப்படின்னா, இவங்க கொடுக்குற விலை வந்து இவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் வந்து அதில் லாபம் இருக்கணும், விற்கிறவங்களுக்கும் லாபம் இருக்கணும். அது மாதிரி ஒரு இதை தான் கமோடிட்டிஸை பேஸ் பண்ணி தான் வந்து விற்கிறவங்களும் கொடுப்பாங்க, வாங்குறவங்களும் வந்து வாங்கி அவங்களும் வந்து மொத்தமாக வாங்கி சில்லறையாக சேல் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இன்கம்க்கு வந்து அது ஏற்றதாக இருந்தால் மட்டுமே அவங்க வந்து ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷனோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் combining various materials inputs and immaterial inputs in order to make something for consumption, the output. It is the act of creating an output, a good or service which has a value and contributes to the utility of individuals. Production in economics refer to the creation of those goods and services which have exchange value. It means the creation of utilities. Utilities means one's satisfying power of a product. Utilities are in the nature of form utility, time utility and place utility. ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு ரா மெட்டீரியல் நம்ம கிடைக்கிற வேஸ்ட்டான பொருளை வந்து நம்ம வந்து அதை ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்றுறது. இம்மெட்டீரியல் இன்புட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேஸ்ட்டாக உள்ள ரா மெட்டீரியல்ஸை நம்ம வந்து வேல்யூபிளாக மாற்றுறது தான் வந்து ப்ரொடக்ஷன். இதுதான் வந்து இது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சீடே எடுத்துக்கலாம். சும்மா வந்து ஒரு சீடு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த செடியின் மூலியமாக எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத கூட எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இல்லாட்டி சுகர் கேன் வச்சுக்கலாம். அந்த சுகர் கேனை இது பண்ணால் சுகர் கேன் அப்படின்றது கம்மியான ரேட்டில் விற்கும். அதே வந்து நம்ம சுகராக மாற்றி விற்றோம்னா அதுக்கான வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரா மெட்டீரியலை இன்புட்டாக வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியலை வந்து உருவாக்குறது தான் ப்ரொடக்ஷன்ஸ். இதில் வந்து யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி மீன்ஸ் ஒன் சாட்டிஸ்ஃபைங் பவர் ஆஃப் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட பவர் என்ன அப்படின்றத வந்து இந்த நம்ம மாற்றுறோம்ல, இந்த ரா மெட்டீரியலை வந்து வேல்யூபிள் ப்ராடக்டாக மாற்றுறோம்ல, அதை தான் வந்து யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். யூட்டிலிட்டிஸ் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் ஃபார்ம். யூட்டிலிட்டிஸ் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டிஸை வந்து 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டி. டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்ம் யூட்டிலிட்டி, நெக்ஸ்ட்டு பிளேஸ் யூட்டிலிட்டி, நெக்ஸ்ட்டு டைம் யூட்டிலிட்டி. ஃபார்ம் யூட்டிலிட்டி ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள். இஃப் த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் அ கமோடிட்டி இஃப் சேஞ்ச் இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். எக்ஸாம்பிள், காட்டன் இன்க்ரீசஸ் இஃப் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளாத்ஸ். ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், காட்டனு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள், இதில் நிறையா காட்டன் இருக்குது. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட ட்ரெஸ்ஸு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பெட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது மாதிரி காட்டனாக இருக்கையில் யாரும் வாங்குகிறோமா? இல்லை. நம்ம என்னவா கன்வெர்ட் ஆனோன்னு வாங்குகிறோம்? கிளாத்தாக கன்வெர்ட் ஆனோன்னு அதோட யூட்டிலிட்டியே வந்து சேஞ்ச் ஆகுது. இப்படி இருக்கையில் இது வந்து ஃபிசிக்கல் ஃபார்மாக இருக்குது. அது வந்து யூட்டிலிட்டியாக சேஞ்ச் ஆகலை, அதோட கமோடிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டன் இன்க்ரீசஸ் இஃப் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கிளாத்ஸ். காட்டனாக இருக்கையில் வந்து அதுக்கு வந்து மதிப்பு கிடையாது. அதுவே கிளாத்தாக கன்வெர்ட் ஆகையில் என்ன ஆகுது? அதோட மதிப்பு வந்து உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி. அதோட ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கையில் எதுக்குமே வந்து என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. அது வந்து அதோட இதுலேருந்து கன்வெர்ட் ஆனோன்னே, கிளாத்தாக கன்வெர்ட் ஆனோன்னே அதுக்கு வந்து அதிகமான வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி. காட்டன் வந்து கிளாத்தாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி. இஃப் அ கமோடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். எக்ஸாம்பிள், இஃப் ரைஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு தமிழ்நாடு டு கேரளா இட்ஸ் யூட்டிலிட்டி வில் பி மோர்.
பிளேஸ் யூட்டிலிட்டி பாருங்க. இஃப் அ கமோடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு ஒன் பிளேஸ்லேருந்து ஒரு பொருள் வந்து அனதர் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ வந்து சாப்பிட்ற எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரைஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் டு தமிழ்நாடு டு கேரளா, இட்ஸ் யூட்டிலிட்டி வில் பி மோர். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளா சவுத் சைடு தான் வந்து இந்தியாவோட சவுத் சைடில் தான் வந்து அதிகமாக ரைஸ் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ரைஸோட யூட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதே நார்த் சைடில் வந்து வீட்டோட யூட்டிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனை தான் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதன் மூலயமா நடக்குது அப்படின்னா ஷிப் மூலயமா, ஏர்பிளைன்ஸ் மூலயமா, நெக்ஸ்ட்டு இதன் மூலயமா எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் யூட்டிலிட்டி. If the commodity is stored for future usage, its utility may increase. Example, agricultural commodities like paddy, wheat, etc. are stored for the regular uses of consumers throughout the year. இப்போ டைம் யூட்டிலிட்டி அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்பட்டது. இப்போ வந்து இந்த வருஷம் சேர்த்து வச்சா மட்டும்தான் அடுத்த வருஷம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத தான் வந்து டைம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஃப்யூச்சருக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டைம் யூட்டிலிட்டி. இப்போ வந்து இவ்வளோ நாள் இப்போ ஒரு நெல் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டி லைக் பேடி, வீட் எக்ஸட்ரா. நெல், அப்புறம் கோதுமை இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் 1 இயர்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து அதை வந்து சீடாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நம்ம மறுபடியும் அந்த பேடியை வந்து ரீஸ்டோர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து டைம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெகுலர் யூசேஜுக்கு அதுலேருந்து தான் விதை எடுக்கிறது மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து டைம் யூட்டிலிட்டிக்கு எக்ஸாம்பிளாக பேடி, சுகர் வீட் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ப்ரொடக்ஷன்ஸ், செகண்ட் ஒன் செகண்டரி ப்ரொடக்ஷன், தேர்ட் ஒன் டெர்ஷரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு உள்ள அந்த கான்வர்சேஷன்லேயே வந்து நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரைமரி ப்ரொடக்ஷன். Primary production is carried out by extractive industries like agriculture, forestry, fishing, mining, and oil extraction. These industries are engaged in such activities as extracting the gifts of nature from the earth's surface, from beneath the earth's surface, and forms from the oceans. இயற்கையாக உள்ளதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து மைனிங்லாம் வந்து எங்கே நடக்குது? இந்த சுரங்கத்தில் தானே. சுரங்கம் அப்படின்றது வந்து இயற்கையாக உள்ளது. அங்கே உள்ளதுலேருந்து எடுக்கிற அதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரைமரி ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து இயற்கையாக வளர்ந்த மரங்களை வந்து நம்ம வெட்டிக்கிறோம். அதை தான் வந்து இயற்கையாக கிடைக்கிற எல்லாமே வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு லேண்டும் வந்து இயற்கையாக உள்ளது தான். அதில் நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து சீடை போட்டு இது பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். அதனால நேச்சர், கிஃப்ட் ஆஃப் நேச்சர், இயற்கையோட கிஃப்ட் தான் என்னென்னலாம் தி எர்த் சர்ஃபேஸ், பெனித் தி எர்த் சர்ஃபேஸ் அண்ட் ஃப்ரம் த ஓஷன்ஸ். அங்கேருந்து கிடைக்கிற இதை வச்சு தான் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன். செகண்டரி ப்ரொடக்ஷனாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதை எல்லாத்தையும் தான் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. பாருங்கள், திஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரொடக்ஷன் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, டர்னிங் அவுட் செமி-finished and finished goods from raw materials and intermediate goods and conversions of flour into bread or iron ore into finished steel. They are generally described as manufacturing and construction industries, such as manufacturers of cars, furnishing, clothing and chemicals, as also engineering and buildings. இதுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், டேர்னிங் அவுட் செமி ஃபினிஷ்டு அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ், பாதி முடிக்கப்பட்டு முடிக்கப்படாமல் இருக்கும்ல கூட்ஸ் அது. நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நியூ மெட்டீரியல்ஸ் வந்து உருவாக்குறது, கூட்ஸை வந்து இன்டர்மீடியேட் இடைப்பட்ட இதில் இப்போ இது பண்ணுறது கூட்ஸை. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளோர் இன்ட்டு ப்ரீட், அயனை வந்து ஃபினிஷ்டு ஸ்டீலாக வந்து ஒரு இரும்பை வந்து ஒரு ஸ்டீலாக வந்து ஃபினிஷ் பண்ணுறது. அது மாதிரியான இதெல்லாம் வந்து எங்கே தான் நடக்குது அப்படின்னா இந்த செகண்டரி ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்ஸை உருவாக்குறது, கிளாத்ஸு, புது கெமிக்கல்ஸு இதெல்லாம். எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங்ஸ் அண்ட் பில்டிங்ஸ், பில்டிங்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி,
ஒரு காட்டன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கிளாத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி ப்ரொடக்ஷன்ஸ். Industries in the tertiary sector produce all those services which enable the finished goods to be put in the hands of consumers. In fact, these services are supplied into the firms in all types of industries and directly to consumers. Example, cover distributive traders, banking, insurance, transport and communications. Government services such as law, administration, education, health and defense are also included. Tertiary production அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிரைமரி ப்ரொடக்ஷன் செகண்டரி ப்ரொடக்ஷன் ரெண்டுமே முடிஞ்சு கன்சியூமர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் வந்து இந்த டெர்ஷரி ப்ரொடக்ஷன்ஸ். ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு கன்சியூமர் கிட்ட சேல் பண்ணுறது தான் வந்து முழுமையாக வேலை வந்து முடிச்சு ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து கன்சியூமர் கையில் கொடுக்கறது தான் வந்து டெர்ஷரி ப்ரொடக்ஷன்ஸ். அதை வந்து அவங்க வந்து டைரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்கிறாங்கன்னா ட்ரேடர்ஸ், பேங்கிங். இப்போ பேங்க் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஹெட் பேங்க் ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஒரு 4 பேர் ஒரு 4 பேங்க்கை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கல்ல, அது மாதிரி தான். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இது எல்லாமே வந்து இந்த டெர்ஷரி ப்ரொடக்ஷனை சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷன். பிரைமரி செக்டர் செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷன் என்னென்னா காட்டன் பிரைமரி செக்டர், காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து செகண்டரி செக்டர், கிளாத் அப்படின்றது ப்ரொடக்ஷன். ரெண்டு பிரைமரி செக்டரும் செகண்டரி செக்டரும் சேர்ந்தால் மட்டுமே கிளாத் அப்படின்ற ஒன்று வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டன்கிற பிரைமரி செக்டரும் காட்டன் இண்டஸ்ட்ரிங்கிற செகண்டரி செக்டரும் இருந்தால் தான் கிளாத்ன்ற ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள், அயன் ஓர்ன்றது பிரைமரி செக்டர், அயன் இண்டஸ்ட்ரி வந்து செகண்டரி செக்டர். அந்த உருவாக்குறது மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் அது இருந்தால் மட்டும்தான் ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீட் ஃப்ளோர் பிரைமரி செக்டர், ப்ரீட் ஃபேக்ட்ரி வந்து செகண்டரி செக்டர், ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். இந்த பிரைமரி செக்டரும் செகண்டரி செக்டரும் இருந்தால் மட்டுமே இந்த டெர்ஷரி செக்டர் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் என்னென்ன ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் டெர்ஷரி செக்டருக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ், பேங்கிங், எஜுகேஷன் இதெல்லாமே ஒருத்தர் வந்து சொன்னால் மட்டுமே அடுத்ததெல்லாம் இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹியூமன் ஆக்டிவிட்டி கேன் பி broken down into 2 components, ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். ஹியூமன் ஆக்டிவிட்டி எதை வந்து 2 காம்பனன்ட்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். when there is production, a process of transformation takes places, input or convert into an output. ப்ரொடக்ஷனோட ஒர்க் என்னென்னா ஒரு ப்ராசஸை ஒரு இன்புட் எடுத்தால் அதை வந்து அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்த்தோம்ல ப்ரொடக்ஷனில் பிரைமரி ப்ரொடக்ஷன், ஒரு காட்டனை எடுத்தால் அதை வந்து கிளாத்தாக மாற்றுறது தான் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அந்த கிளாத்தாக மாற்றினது யாரோட இதில் இருக்கும் அப்படின்னா ப்ரொடியூசரோட கையிலையும் கன்சியூமரோட கையிலையும். ப்ரொடியூசர் வந்து சேல் பண்ணுவார், கன்சியூமர் வந்து அதை வந்து பை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்புட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் ரெஃபர்டு டு அஸ். அதுக்கான இன்புட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இன்புட்ஸ் லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல்ஸ். கலெக்டிவ்லி தீஸ் இன்புட்ஸ் ஆர் கால்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்குள்ள இன்புட்ஸ் என்னென்னா லேண்ட், லேபர் அண்ட் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட் வந்து அதுக்கான லேண்ட் வேணும். நெக்ஸ்ட் வந்து அதை இது பண்ணுறதுக்கான செகண்டரி செக்ஷனில் வந்து லேபர்ஸ் வேணும். தேர்டு வந்து அதுக்கான ஒரு கேபிட்டல், இந்த ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு கேபிட்டல் அது மாதிரி வேணும். இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. when the factors of productions are combined in order to produce something, a fourth factor is required. fourth factor வந்து எது required பண்ணுது அப்படின்னா goods and services do not produce themselves but need some conscious thought a process in order to plan and implement manufacture. This thought process is often called entrepreneurship and organization. அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி அது வந்து சேல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து 2 ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரைமரி ஃபேக்டர், இன்னொன்று வந்து டிரைவ்டு ஃபேக்டர்.
பிரைமரி ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, பிரைமரி ஃபேக்டர் ஆர் லேண்ட் அண்ட் லேபர். These are naturally given and without them no goods can be produced. பிரைமரி ஃபேக்டரில் வந்து என்னென்ன இருக்குன்னா, லேண்டும் லேபரும் இருக்காங்க. ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த ரெண்டையுமே வந்து சேல் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இயற்கையாக வந்து லேண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, லேபர்ஸையும் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பட் டிரைவ்டு ஃபேக்டர்ஸ் என்னென்னா, கேபிட்டலாக வந்து டிரைவ்டு ஃபேக்டர்ஸாக சொல்கிறாங்க. அண்ட் ஆர்கனைசேஷன். These derived factors when combined with the primary factor and production ரைஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன். இவங்களால வந்து இது ரெண்டையும் சேர்த்து வந்து நிறையா வந்து ப்ரொடக்ஷன்ஸை வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பாருங்கள், 3 டைப்ஸ். ஒன்று வந்து லேண்டு, இன்னொன்று வந்து லேபர், இன்னொன்று வந்து கேபிட்டல், இன்னொன்று வந்து அதுக்கான தேவையான ஒரு ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேண்டை பற்றி தான். லேண்ட் as the factor of production refer to all those natural resources or gifts of nature which are produced free to man. It includes within itself several things such as land surface, air, water, minerals, forest, river, lakes, seas, mountains, climate and weather. Thus land includes all things that are not made by man. லேண்ட் அப்படின்றது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஒரு ஃபேக்டராக இருக்குது. அது வந்து இயற்கை நேச்சராகவே நமக்கு உள்ள கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனால் வந்து உருவாக்க முடியாதது வந்து அந்த லேண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேண்டில் என்னென்ன இருக்குது, நமக்கு தேவையான ஏர் இருக்குது, வாட்டர் இருக்குது, மினரல் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸ், மவுண்டெயின்ஸ், கிளைமேட், வெதர், இது எல்லாமே இருக்குது. நாட் மேட் பை மேன், இது எதுவுமே மேனால் உருவாக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். லேண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லேண்ட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். லேண்ட் வந்து இயற்கையோட ஃப்ரீயான கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் ஹாஸ் டு மேக் எஃபர்ட்ஸ் இன் ஆர்டர் டு அக்வயர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். But to acquire land, no human efforts are needed. Land is not the outcome of human labor. Rather, if extended even long before the evolution of man. லேண்ட் அப்படின்றது ஒன்று வந்து நேச்சரோட கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மேன் இல்லாமையும் அதை வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, லேண்ட் அப்படின்ற ஒரு கிஃப்ட் கிடச்சிருச்சு, அதை அப்படியே போட்டால் நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அதுக்கு தேவையானது என்னென்னவோ வெட்டி கொத்து. இப்போ வந்து லேண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வெட்டினா மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து இந்த அடியில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து எடுக்க முடியும். இயற்கையாக இப்போ ரிவர்ஸ், லேக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அங்கே வந்து மழை பெஞ்சால் தண்ணி கிடைக்கும். பட் லேண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதில் நம்ம ஹியூமனோட எஃபர்ட்டை போட்டால் மட்டுமே அதில் கிடைக்கிற அக்வயர்ஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு சப்ளை. லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் சப்ளை. என்னென்ன வந்து லேண்டில் வந்து ஃபிக்ஸ்டு சப்ளைவாக இருக்குது அப்படின்னா, the total quantity of land does not undergo any change. It is limited and cannot be increased or decreased with human efforts. No alteration can be made in the surface area of land. இப்போ வந்து அந்த லேண்டோட டோட்டல் குவாலிட்டி எவ்வளவோ அதை மட்டும்தான் வந்து நம்ம அந்த இடத்துல இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னா அதை மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளால் இந்த இடத்த வந்து நம்ம இப்படி மாற்றணும், இந்த லேண்டை வந்து இந்த மாதிரி லேண்டாக மாற்றணும் அப்படின்னா அது வந்து ஹியூமன்ஸ் எஃபோர்ட் போட்டால் மட்டுமே நடக்கும். அவங்க அந்த லேண்டுக்கான லிமிட் என்னமோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லேண்டை வந்து என்ன பண்ண முடியுமோ, இப்போ சில லேண்டில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், சில லேண்டில் வந்து இப்போ வந்து மலைப்பகுதியெல்லாம் அந்த மைனிங் நடக்கும். இப்போ வேலி சைட்லாம் வந்து வேலிஸ், பிளைன் சைட்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் நடக்கும். அது மாதிரி வந்து லேண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லேண்ட் இஸ் இம்பெர்சிபிள். ஆல் மேன்மேட் திங்ஸ் ஆர் perishable and these may even go out of extension, but land is indestructible. Thus it cannot go out of extension. It is not destructible. மேனால் உருவாக்கப்பட்ட எல்லாமே வந்து நம்ம வந்து அழிக்க முடியும். பட் லேண்டை வந்து இயற்கையாக உள்ள லேண்ட், இப்போ இந்த லேண்ட் இருக்குது, இதை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து முடியாது. இட் இஸ் நாட் டிஸ்ட்ரக்டபிள். அதுதான் லேண்ட் அண்ட் இம்பெரிஷபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட் இஸ் அ பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்டை வந்து பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் வந்து பிரைமரி ஃபேக்டர் தான். ஃபஸ்ட்டு இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸை வந்து எடுக்கிறதுக்கு வந்து லேண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர், க்ராப்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் லேண்ட், இதெல்லாமே வந்து
லேண்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு யூஸ் ஆகுது. லேண்ட் இஸ் இம்மூவபிள். It cannot be transported from one place to another. For instance, no portion of India's surface can be transported to some other country. லேண்டை வந்து மூவ் பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்கிற நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த லேண்டை தூக்கி பக்கத்தில் வைக்க முடியுமா? முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். நெக்ஸ்ட் 6th ஒன், லேண்ட் ஹேஸ் சம் ஒரிஜினல் இன்டிஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ். லேண்டுக்கு வந்து ஒரிஜினல் இன்ஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் சம் ஒரிஜினல் அண்ட் indestructible power of land which a man cannot destroy. Its fertility may be varied but it cannot be destroyed completely. இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. லேண்ட் வந்து ஃபெர்டிலிட்டியை வச்சு வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலிட்டி ஆஃப் லேண்ட் டிஃபர் ஆன் டிஃப்ரெண்ட் pieces of land. One pieces of land may produce more, another other less. ஒரு பீசஸ் ஆஃப் லேண்ட் வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கும், ஒரு பீசஸ் ஆஃப் லேண்டில் வந்து கம்மியான ப்ரொடக்ஷன் இருக்கும். அதனால லேண்ட் வந்து டிஃபர் ஆகுது ஃபெர்டிலிட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் த இனிஷியல் சப்ளை ப்ரைஸ் ஆஃப் லேண்ட் இஸ் 0. அந்த லேண்டோட சப்ளை வந்து இனிஷியல் ப்ரைஸ் ஆஃப் லேண்டோட சப்ளை வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவெவர் when used in production it becomes scarce. அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை எடுத்தால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம வந்து ஸ்கேர்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஃபோர் இட் ஃபெச்சஸ் அ ப்ரைஸ் அக்கார்டிங். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விலையை நிர்ணயித்து நம்ம வந்து எதையுமே லேண்டில் வந்து நம்ம ஒரு இன்புட்டை போட்டு தான் வந்து அவுட்புட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம லேபர்ஸ் பற்றி, கேரக்டர்ஸ் ஆஃப் லேபர்ஸ், டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் இதெல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். டுடே கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, ப்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, ப்ரொடக்ஷனோட மீனிங் என்ன, டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டியில் ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன், டெர்ஷரி ப்ரொடக்ஷன் பார்த்தோம். அதில் ஒன்று பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து 4 டைப்ஸாக இருந்துச்சு. ஒன்று லேண்டு, இன்னொன்று லேபர், இன்னொன்று கேபிட்டல், இன்னொன்று ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு வந்து லேண்டை பற்றி பார்த்தோம். அதில் 6 கேரக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றிலாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் லேபர் பற்றி, கேபிட்டல் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.